பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மத்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, உங்களை சந்திப்பதில் எவ்வளவு சந்தோஷம். எல்லாத்தையும் விட உங்களை இப்படி தினந்தோறும் தொலைக்காட்சி வழியாக வந்து சந்தித்து கற்று வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன் பார்த்தீங்களா? இதை விட எனக்கு ஒரு மேலான சந்தோஷம் கிடையவே கிடையாது. பிரியத்துக்குரியவர்களே, ஊழியத்தை செய்வதை விட இந்த உலகத்தில் மேலான மேன்மையான காரியம் என்ன இருக்க போகிறது? ஒன்றும் இருக்க போவதில்லை. ஊழியம்தான் எல்லாவற்றிலும் சிறந்தது. கர்த்தரை அறியாதவர்கள் எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருக்கத்தக்கதாக நாம் அவரை அறிகிற அறிவை கர்த்தர் நமக்கு கொடுத்தார் அல்லவா? எனவே ஆண்டவருக்கு நான் நன்றியோடு காணப்படுவோம். சின்ன ஊழியத்தை கிடைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் கூட சந்தோஷத்தோடு அந்த ஊழியத்தை செய்வோம். ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார். என் மகனுக்கு நான் ஜீவனை கொடுத்தேன், என் மகனுக்கு நான் படிப்பை கொடுத்தேன், என் மகனுக்கு நான் வேலையை கொடுத்தேன், என் மகனுக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்தேன். அவன் எனக்கு என்ன செய்கிறான், இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் என்ன ஊழியத்தை செய்கிறான் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார். எனவே முடிந்த அளவு நான் கர்த்தருக்காக வாழுவோம், ஊழியத்தை செய்வோம். அப்பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். பிரியத்துக்குரியவர்களே, பெற்றோர்கள் எப்போ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அவங்க சம்பாதிச்சு காசு அனுப்புவாங்க பார்த்தீங்களா? அப்போ தான் அந்த பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் மகன் காசு அனுப்பியிருக்கான், என் மகன் 10,000 ரூபா அனுப்பியிருக்கான், என் மகன் 50,000 ரூபா அனுப்பியிருக்கிறான். எத்தனை பெற்றோர்கள் எவ்வளவு சந்தோஷமாக சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன். அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு மட்டும்தான், they only know the deepness of those happiness. அதே மாதிரி உங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த பூமிக்கு உங்களை அனுப்பியிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் எப்போ அவருக்காக ஊழியம் செய்கிறீங்களோ, கனி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ தான் அவருக்கு சந்தோஷம், அப்போ தான் அவருக்கு மகிழ்ச்சி. காசு அனுப்புனா உங்கள் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம், ஆத்துமாக்களை கொண்டு வந்தீங்கன்னா பரம தகப்பனுக்கு சந்தோஷம். எனவே இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் விடுதலை மூலியமாக இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். தினந்தோறும் ஆசிரியர் நதி, தினந்தோறும் ஒரு நிமிட தேன்துளி, தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி 3 லாங்குவேஜ்லேயும் வருது. டெய்லி உங்களுக்காக 1/2 மணி நேரம் செய்தி அடியார் கொண்டு வருகிறேன். யூடியூப்பில் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. கூட்டங்கள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் பங்கு பெறுங்க. நம்முடைய முதியோர் இல்லத்தில் அநேகரை நீங்கள் சேர்த்து விடுங்க, அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் காலங்களில் நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊரில் போய் பிரியாணி போட்டு ஏழை ஜனங்களுக்கு நம்ம வஸ்திரங்களை அளித்து வருகிறோம். இதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எனவே அதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து உங்களால் அந்த ஏழை மக்களுக்கு வஸ்திரங்களை அளிப்பதற்கு முடிந்த உதவிகளை செய்யும்படியாக உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன்.
பிரியத்துக்குரியவர்களே, மத்தேயு 2:2 யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவர் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். எங்கேயோ இருக்கிறார்கள், கீழே தேசத்தில் இருக்கிறார்கள், வெகு தொலைவிலே அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் மிக சரியானபடிக்கு அவர்களுக்கு பாதையை காண்பித்து மேசியாக பிறந்திருக்கிறவர் இங்கேதான் இருக்கிறார் என்று அவர்களை சரியாக வழிநடத்தி வந்தது அந்த நட்சத்திரம். இந்த நாளிலேயும் கூட இந்த கீழே தேசத்து சாஸ்திரிகளைப் போல எத்தனையோ பேர்கள் இயேசுவை அறியாதவர்களாக, இயேசுவுக்கு தூரமானவர்களாக, பாவத்தில் உருண்டு புரண்டு வாழ்பவர்களாக, எங்கே செல்கிறோம் என்று சொல்லி தெரியாமல் இருளில் இருப்பவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நட்சத்திரமாக இயேசுவை காண்பித்து இயேசுவை நோக்கி அழைத்து கொண்டு வருகிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இதுவரைக்கும் எத்தனை பேரை கிறிஸ்துவுக்குள்ளாக நீ நடத்தி இருக்கிறீர்கள்? உங்கள் மூலமாக எத்தனை பேர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இந்த பிரதர் தான் என்னை ரட்சிக்க வைத்தார், கிறிஸ்துவுக்குள் நடத்தினார் என்று எத்தனை பேர் உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியும்? இல்லை என்றால் இன்றைக்கே ஒரு முடிவெடுங்க. வீட்டில் ஸ்டாரை தொங்க போடுறது ஒரு பெரிய காரியம் அல்லவே அல்ல. வீட்டை விளக்குகளினாலே, வண்ண விளக்குகளினாலே அலங்கரிப்பது பெரிய காரியம் அல்ல. பெயிண்ட் அடிப்பது பெரிய காரியம் அல்ல. அநேகருக்கு கிறிஸ்துவை காண்பிக்கிற நட்சத்திரமாக மாறுங்கள். படிக்கிற இடத்துல, நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாய் நடத்துங்கள். அப்பொழுது இந்த கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக மாறும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே மத்தேயு 2:2 நான் வாசிக்க விரும்புகிறேன். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பார்த்தீர்களா? கீழே நாடு, அதாவது கிழக்கத்திய நாடு. இவங்க இருக்கிறது மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு. ஆனால் கீழே நாடு, ரொம்ப தூரத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். பல கடல்களை கடந்து வந்திருக்கிறோம், பல மலைகளை கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் பல நாட்களாக, பல மாதங்களாக, ஏன் பல ஆண்டுகளாக நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தோம். எங்கள் கூட 100 பேர் 1000 பேர் கிளம்புனாங்க. பாதி வழியில நிறைய பேர் சோர்ந்து போயிட்டாங்க. எங்கள் நம்பர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. ஆனால் நாங்கள் கரெக்டாக வந்து சேர்ந்துட்டோம். எதனால, எப்படி எங்களால் வர முடிஞ்சது தெரியுமா? இந்த நட்சத்திரம் எங்களுக்கு சரியானபடிக்கு வழி காண்பிச்சுட்டே வந்துச்சு. பல வருஷங்களா என் பின்னால் வாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன், என் பின்னாலேயே வந்துகிட்டே இருக்க, கரெக்டாக மேசியாவை, இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற கடவுளுடைய குமாரனை உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு வழி காமிச்சிச்சு. அதனால தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாஸ்திரிகள் சொன்னார்களாம். எவ்வளவோ தொலைவில் இருந்தவர்களை கிறிஸ்துவின் பக்கமாக அழைத்து கொண்டு வருவதற்கு அந்த நட்சத்திரம் மறுபாடுபட்டது, அவர்களுக்கு வழியை காண்பித்தது. இன்னைக்கு கிறிஸ்துமஸ்னாலே எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் அன்று அறியாத ஒரு நபராக இருக்கலாம், உங்கள் வீட்டில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் காணியாட்சிக்கு ரொம்ப புறம்பானவராக இருக்கலாம், அல்லது புதுசாக ஏசப்பாவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் ஆசிரியத்துக்கு வந்து பாருங்கள், இல்லைன்னா நாகர்கோவிலுக்கு வந்து பாருங்கள், திருநெல்வேலிக்கு வந்து பாருங்கள், தூத்துக்குடிக்கு வந்து பாருங்கள். நிறைய கிறிஸ்தவர்கள் இங்கே அதிகமாக வசிக்கிறாங்க. எல்லா வீடுகளிலுமே ஸ்டாரை தவறாமல் தொங்க விட்டுருப்பாங்க. கடையில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ்லாம் அப்படி குவிச்சு வச்சுருப்பாங்க. எல்லாத்துக்குள்ள லைட்டு போட்டு விட்டு ரொம்ப அழகாக இருக்கும். காரணம் வந்து கிறிஸ்மஸ் வந்துருச்சு. எல்லா கிறிஸ்டியன்ஸுமே அவங்க வீட்டில் அன்ஃபெயிலிங்லி கிறிஸ்மஸ்னாலே ஸ்டார் இல்லாமல் அவங்க வீடு இருக்கவே இருக்காது. எங்கள் வீட்டிலலாம் நிறைய ஸ்டார், ஒரு ஸ்டார் இல்லை, நிறைய ஸ்டாரே வருஷந்தோறும் போடுவோம். எதுக்காக ஸ்டார் போடுறோம் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ஸ்டாரை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த ஸ்டார் தான் கிறிஸ்மஸ். ஸ்டாரை போட்டோன்னு சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கு கிறிஸ்மஸ் வந்துருச்சு, இவங்க வீட்டுக்கு கிறிஸ்மஸ் வந்தாச்சு. வித்தவுட் ஸ்டார் தெர் இஸ் நோ கிறிஸ்மஸ். எதுக்காக இந்த ஸ்டாரை எல்லாரும் போடுறாங்கன்னு தெரியுமா? அந்த ஸ்டோரி தான் இன்னைக்கு பார்க்குறோம். இந்த ஸ்டார் வந்து இயேசுவை நோக்கி அந்த சாஸ்திரிகளை வழிநடத்தி கொண்டு வந்தது. அந்த குழந்தையாக இயேசப்பா வந்த பொழுது நேர் மேலாக நின்று அவர்களுக்கு காண்பித்தது தான் இஸ் த கை, இஸ் த மெசையா அப்படிங்கிறத வந்து காமிச்சிட்டான். இப்போ வந்து இப்போதான் நம்ம அந்த பாயிண்ட்டுக்கே வாரோம். இந்த சாஸ்திரிகளை இந்த ஸ்டார் நடந்துச்சு. இப்போ நீங்க தான் அந்த ஸ்டார், நான் தான் அந்த ஸ்டார். அந்த நாளிலே அந்த ஆண்டவர் அறியாத மக்களை அவர்கள் அந்த ஸ்டார் வழி நடத்தியது போல இன்றைக்கு கோடி கோடியாக ஆண்டவரை அறியாத எத்தனையோ பேர்கள் இருக்காங்க. வாலிபர்களை பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் வாலிபர்கள்லாம் தெய்வத்திற்கு பயந்து வளர்க்கப்பட்டார்கள், பெற்றோர்களுக்கு பயந்து அவர்கள் வளர்ந்தார்கள். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், அடித்து வளர்ப்பாங்க.
எதிர்பாராத இடத்துல ஆப்போசிட் செக்ஸ்ட்டு அவங்கள பேசவே முடியாது, தள்ளியே வச்சுருப்பாங்க. இப்போது காலேஜ் ஸ்கூலுக்கு வராங்க, மொபைல் ஃபோன் ஒன்று வந்துருக்குது. ஸோ நிறைய பாவத்தில் நிறைய வாலிப இதுலேயே விழுகிற ஒரு சந்தர்ப்பம் உண்டாகுது. முதல்ல பாவம் இன்பத்தை தரும், பிறகு பிரச்சனையை கொண்டு வரும், மன அழுத்தத்தை கொண்டு வரும். அதனால போதைக்கு அடிமையாகிறவங்க, அதுக்கப்புறம் மன உளைச்சலுக்கு டிப்ரெஷன் இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. நான் அதை அவங்கள நிறைய பேரை பார்க்குறேன். டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒரு மன வியாதி மாதிரி. அவங்களுக்கு படிக்க முடியாது, அவங்களுக்கு சாப்பிட முடியாது, அவங்களுக்கு தூங்க முடியாது. சில பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது அந்த டிப்ரெஷன் மன வியாதி எத்தனையோ பேருக்கு இருக்குது. ஈவன் வளர்ந்தவங்களுக்கு கூட டிப்ரெஷன் இருக்குது. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை, அம்மாவால் பிரச்சனை, அப்பாவால் பிரச்சனை, புருஷனால் பிரச்சனை, மனைவினால் பிரச்சனை. டிப்ரெஷனை நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வியாதி இருக்கும். அப்படி சிரிச்சுட்டே இருப்பாங்க, இல்லைன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க தன்னை தானே காயப்படுத்திக்குவாங்க. இந்த மனவியாதியோட முடிவு என்னென்னா ஒரு நாள் அவங்க சூசைட் பண்ணிடுவாங்க. இது மாதிரி எவ்வளோ பேர்கள் இன்னைக்கு மன அழுத்தத்தில் இருக்காங்க, போதை அடிமைத்தனத்தில் இருக்காங்க. குடிக்கிறது நல்லா தப்புன்னு அவங்களுக்கு தெரியும், கஞ்சா போடுறது தப்புன்னு தெரியும். ஆனால் என்ன செய்ய, அவங்களால அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. தெளிஞ்ச உடனே மறுபடி கஞ்சாவை போட ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடி அவங்க என்ன சொல்கிறது, மறுபடி அவங்க சாராய கடையில் போய் நிற்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தப்புன்னு சொல்லி தெரியும். ஆனால் அதுலேருந்து அவங்களால வெளியே வர முடியாது, விடுதலையே அவங்களுக்கு கிடைக்காது. இதே மாதிரி ஃபைனான்ஸில் லாஸ் ஆகியிருக்கிறவங்க, வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, எவ்வளோ பேர் எதிர்காலத்தை நினச்சி கலங்கி ஐயோ என்ன போது என் வாழ்க்கையை தெரியலேன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் இருக்கவங்களும் எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் தேவை, அவங்களுக்கெல்லாம் கிறிஸ்து தேவை. ஆண்டவர் தான் அவங்க பிரச்சனையை தீர்க்க முடியும், ஆண்டவர் தான் அவங்களுடைய மனவியாதியை தீர்க்க முடியும். அப்படிப்பட்டவங்களை தேடி சென்று என் பின்னால் வாங்க, நான் இயேசுவை காண்பிக்கிறேன், இயேசுவண்டை நீங்கள் வாங்க, அவர் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார், அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார், அவர் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவார், அவர் உங்களுக்கு வேலையை தருவார், உங்களுடைய பண தேவைகளை அவர் சந்திப்பார், மனபாரங்களை நீக்குவார், அவர் உங்களுக்கு திருமண காரியங்களை வாய்க்க செய்வார், குழந்தை செல்வத்தை தருவார், அவர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் இம்மைக்குரியவைகளையும் மறுமைக்குரியவைகளையும் தருவார் சொல்லி சொல்றதுதான் அந்த நட்சத்திரமாகிய உங்களுடைய வேலை. உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேரை கிறிஸ்துக்குள்ளாக நீங்கள் நடத்தியிருக்கிறீங்க? உங்கள் மூலமாக எத்தனை பேர்கள் கிறிஸ்துக்குள்ளாக வந்திருக்காங்க? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ஊழியம் பண்ணியிருக்கீங்களா? கூட படித்த மாணவர்கள் காலேஜில் படிக்கும்போதெல்லாம் ஃபெல்லோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் அறிவிக்கிறீங்களா? நீங்கள் அல்லது படித்து இப்போ ஏற்கனவே நான் ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் படித்தேன், இப்போ வேலைக்கு வந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா, டியூரிங் யுவர் ஸ்கூலிங் ஆர் டியூரிங் யுவர் காலேஜ் டைம் ஹவு மெனி souls you have won for Christ? எத்தனை வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் நடத்திருக்கிறீங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை எப்படியாவது காண்பிக்க வேண்டும். ஆண்டவரை அறியாமல் காணியாட்சிக்கு ரொம்ப தூரமாக இருப்பவர்களை எப்படியாவது கிறிஸ்துவின் பக்கமாக இழுத்து கொண்டு வர வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்றவன் ஞானமுள்ளவன் என்று ஞானி எழுதுகிறார். நமக்காக ஆதாயம் பண்ண வேண்டாம், கிறிஸ்துவுக்காக நாம் ஆதாயம் பண்ண வேண்டும். இயேசுவினால் உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று சொல்லி நீங்கள் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறீர்கள் என்பது ஒரு கேள்வி. அப்படி நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், என்னால் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க ஐயா, கர்த்தர் என்னையும் பயன்படுத்தி வர்றார் ஐயா, என் முடிந்த அளவு நான் ஊழியத்தை சொல்லி வரேன் அப்படின்னா நீங்களும் ஒரு நிச்சயமான ஒரு நட்சத்திரம் தான். உங்கள் வீட்டில் நட்சத்திரத்தை போடுறதுலையும் ஒரு மீனிங், ஒரு அர்த்தம் இருக்குது. பரலோகமே ஓகே இவன் நிறைய பேரை கிறிஸ்துவுக்குள் நடத்தியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரலோகமே அதை ஏற்றுக்கொள்ளும். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். நம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாதபடிக்கு, கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வராதபடிக்கு வீடுகளிலே நட்சத்திரங்களை தொங்க விடுவது, வீடுகளை அலங்கரிப்பது ஒரு பிரயோஜனத்தையும் அது ஏற்படுத்தாது என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் இந்த இடத்துல நாம் காண்கிறோம், இந்த நட்சத்திரம் எவ்வளவோ நாட்கள், எவ்வளவோ மாதங்கள், எவ்வளவோ வருடங்கள் தவறாதபடிக்கு அந்த நேர் பாதையில் கரெக்டாக கிறிஸ்துவை நோக்கி அது காண்பித்தது. சில கடைகளை தெரியும் பூட்டி போட்டுருவாங்க, மாஸ்டர் வரல அன்னைக்கு நாங்கள், அதனால் ஹோட்டல்ஸை பார்த்தீங்களா, அதனால் ஹோட்டலில் பூட்டிட்டோம், இன்றைக்கி 2-3 சர்வன்ஸ் வரல அதனால் ஹோட்டலில் பூட்டிட்டோம். அப்போ எதிர்பார்த்து வர்றவங்க ஏமாந்து போயிடுவாங்க. சில நாள் கடை திறந்துருக்கும், சில நாள் கடை மூடி இருக்கும், சில நாள் படிப்பாங்க பசங்க,
சில நாள் விளையாட போயிடுவாங்க, சினிமாவுக்கு போயிடுவாங்க. ஸோ அன்னைக்கு வந்து அவங்க படிக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து அன்ஸ்டடினஸை வந்து காமிக்குது. வேவரிங்காக பீப்புள் இருப்பாங்க. அந்த பங்கு சந்தையில், ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நாள் நிறைய ரேட்டுக்கு போகும், அடுத்த நாள் வந்து அது அப்படி குறைஞ்சிரும். மேலே ஏறி ஏறி இறங்குறது தான் ஷேர் மார்க்கெட். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த பிறகு நம்ம வந்து ஸ்டெடியாக இருக்கணும். எப்பவும் நேர் பாதையை காமிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இது நட்சத்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. கொஞ்ச காலம் நம்ம கிறிஸ்துவை காமிச்சிட்டு, கொஞ்ச காலம் ஊழியத்தில் ஈடுபாடில் காமிச்சிட்டு, அதுக்கு பிறகு சரி நான் இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து ஊழியம் செய்கிறேன், 3 வருஷம் கழித்து ஊழியம் செய்கிறேன், இப்போ எனக்கு வேலை கிடைக்கட்டும் அதுக்கு பிறகு நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆகட்டும் அதுக்கு பிறகு ஊழியம் செய்கிறேன், எனக்கு பிள்ளை கிடைக்கட்டும் நான் அதுக்கு பிறகு நான் ஊழியம் செய்கிறேன், என் மகனுக்கு கல்யாணம் ஆகட்டும் அதுக்கு பிறகு நான் ஊழியம் செய்கிறேன், நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு ஊழியம் செய்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். என்னங்க இதை எப்படி பேசுகிறாங்க? ரிட்டையர்ட் ஆன பிறகு தான் ஊழியம் செய்யணும்னா என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் மழை பெய்தாலும், இடி இடித்தாலும், வெயில் அடித்தாலும், இல்லைன்னா நம்ம சுகமாய் வாழ்ந்தாலும், எல்லாம் நமக்கு சாதகமாக இருந்தாலும், இல்லாவிட்டால் எல்லாம் நமக்கு பாதகமாக இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் நாம் ஒழுங்காக தினந்தோறும் நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனைகள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கலாம், பொல்லாத மனிதர்கள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கலாம், ஈவு இரக்கம் இல்லாதபடிக்கு நமக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கலாம், இல்லைன்னா பிசாசு நம்மை மிகவும் அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். பிசாசுடைய கிரியைகள், கெட்ட சொப்பனங்கள், அலக்களிப்புகள் குடும்பத்தை மிகவும் பாடாய்ப்படுத்தி கொண்டிருக்கலாம், இல்லைன்னா பண கஷ்டங்கள் நெருக்கி கொண்டிருக்கலாம். என் பிரச்சனையே தாங்க முடியலையே, நான் என்ன ஊழியத்தை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தடுமாறலாம். பிரியத்துக்குரியவர்களே, எது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஊழியம் செய்வதில் பின்வாங்கக்கூடாது. அதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு இந்த ஸ்டார் மூலமாக, நட்சத்திரம் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம். அது பின்வாங்கவே இல்லை. இந்த ஸ்டார் வந்து பின்வாங்கவே இல்லை. அது என்னுடைய கடமை. நான் இயேசுவை காண்பிப்பது, மேசியாவை காண்பிப்பது கரெக்டாக காமிச்சது. நமக்கு இந்த மன உறுதி இருந்தால்தான் எந்த நிலைமையிலும் ஊழியம் செய்யணும், பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நம்ம என்னைக்கு உறுதியாக இருக்கிறோமோ அன்றைக்கு தான் நாம் இந்த நட்சத்திரத்தை போல எப்பொழுதும் நாம் பிரகாசிக்கின்றவர்களாக நம்ம இருக்க முடியும். நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸில் இருந்தேன். அப்போ நிறைய ஃபுட்பால் பிளேயர்ஸ் அவங்களாம் எனக்கு தெரியும். நசரேன்னு நிறைய பேர்கள், ஜான் அண்ணே அவங்களாம் தெரியும். இப்போ ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்போவும் அதே ஆட்கள் டெய்லி கிரவுண்டுக்கு வராங்க. அவங்க அப்போ வாலிப வயசில் கிரவுண்டுக்கு வந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் அதை விடவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அதே போல் ஒரு மன உறுதி இருக்கிறதா? நம்ம வந்து ஏதாவது என்ன ஃபீல்ட்னாலும் இருக்கட்டும், இது நாட் ஓன்லி மினிஸ்ட்ரி, ஊழியங்கிறது மாத்திரம் இல்லை, எதுவாக இருந்தாலும் நாம் எல்லாவற்றிலும் ஸ்டெடியாக இருக்கணும். நம்ம வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்தோம்னா கடைசி வரைக்கும், அந்த வாக்கிங் போனோம்னா கடைசி வரைக்கும் வாக்கிங் போகணும். அதே மாதிரி நமக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணோமா டெய்லி கடையில் ஒழுங்காக இருக்கணும். நம்ம வந்து யாருக்காவது உதவி செஞ்சோமா கடைசி வரைக்கும் உதவி செய்யணும். யார்கிட்டயாவது அன்பாக இருந்தோம்னா கடைசி வரைக்கும் அன்பாக இருக்கணும், ஸ்டெடியாக இருக்கணும். பீயிங் ஸ்டெடி வந்து அது ஒரு நல்ல ஒரு காரியம். கிறிஸ்துவுடைய பிள்ளை என்பதற்கான சரியான அடையாளம். இந்த குடிச்சவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்க சொல்லுவாங்க, கால் கையெல்லாம் தடுமாறும், ஐ எம் ஸ்டெடி அப்படிம்பாங்க. தடுமாறிட்டு நிற்கும், ஆனால் ஐ எம் ஸ்டெடின்னு சொல்லுவாங்க. அது சிரிப்பாக இருக்கும். நடுங்கிட்டே வராங்க, தள்ளாடிக்கிட்டே வராங்க, விழுற மாதிரி விழுவாங்க, ஆனால் ஐ எம் ஸ்டெடிம்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இதே போல் வாழ்க்கையில் மாறி மாறி இருந்து கொண்டு ஐ எம் ஸ்டெடி என்று நினைத்து கொள்ளுகிறார்கள். இல்லவே இல்லை. நாம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க, விழுந்து கவனிப்பாங்க. ஆனால் அடுத்த நாள் போனால் அப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு நாள் போனால் சோகமாக இருப்பாங்க. ஒரே மாதிரி அவங்க இருக்கவே மாட்டாங்க. 1000 இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். அன்பாக இருந்தனா எப்பவும் அன்பாக தான் இருக்கணும். நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுற ஆளாக இருந்தால் கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணுற ஆளாக தான் இருக்கணும். ஒரு நாள் நல்லா அன்பாக பேசிட்டு மறுநாள் சண்டை போட்டோம்னா அதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அதனால் இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொள்கிற காரியங்கள். காலங்கள் செல்ல செல்ல நான் பக்குவப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே வளர வளர, நாட்கள் கடந்து போக போக நாம் நிச்சயமாக பக்குவப்பட வேண்டும். பக்குவப்பட நாம் எல்லாவற்றிலும் உறுதியாக இருப்போம். கிறிஸ்துவுக்காக ஊழியத்திற்கு வந்து
கொஞ்ச காலம் நின்று விட்டு பிரகாசித்து விட்டு அதன் பிறகு அவரை விட்டு மிக தூரமாய் போன எத்தனையோ பேர்களை நான் அறிவேன். ஊழியத்தை பாதியில மூடிட்டு போனவங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். கொரோனா காலத்துல எத்தனை ஊழியர்கள் ஊழியத்தை விட்டு விட்டு போனார்கள். இன்றைக்கு உலகப்புறமான வேலையில இருக்கிறார்கள். பேதுரு ஊழியத்துக்கு வந்தாரு. ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த தோல்வியை அடைஞ்ச உடனே அவர் ஏசப்பாவை தெரியாதுன்னு சொல்லி மறுதளிச்ச பிறகு அவர் அப்படியே விட்டு மறுபடி தன்னுடைய பழைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கு அவர் செல்கிற அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு பின்மாற்றம் வந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பின்மாற்றங்கள் ஒரு காலம் வரவே கூடாது. நாம் முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது. நான் கிறிஸ்துவுக்காக கடைசி வரைக்கும் நான் உறுதியாக நான் முன்னேறி செல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைங்க நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். எங்கள் அப்பாவா எங்கள் அம்மாவா ஸ்டெடியாக இருப்பாங்க, அவங்க மாறவே மாட்டாங்க. கரெக்டாக இத்தனை மணிக்கு காலைல முடிச்சிருவாங்க, கரெக்டாக இத்தனை மணிக்கு சாப்பாடு தருவாங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். நீங்கள் டீச்சரா உங்களை குறித்து உங்கள் ஸ்டூடெண்ட் சாட்சி சொல்லணும். எங்கள் மேடம் எங்கள் சார் கரெக்டாக இத்தனை மணிக்கு கிளாஸ்க்குள்ள வந்துடுவாங்க, சின்சியராக பாடம் நடத்துவாங்க, ஸ்டடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, அந்த அளவிற்கு ஒரு உறுதியான ஒரு மனது உங்களுக்கு இருக்கிறதா? சரீரம் பலகீனமாக இருக்கலாம், நீங்கள் இன்னைக்கு சில வியாதிகளோடு போராடிட்டு இருக்கலாம். நான் மனது உறுதியாக இருக்கிறதா? நான் ஒழுங்காக நேராக செல்லுவேன், நான் வலதும் இடதும் சாய மாட்டேன், நான் ஒரு கிறிஸ்துவுடைய சாயலாக இந்த பூமியில் இருப்பேன், கிறிஸ்துவுடைய பிரதிபலிப்பாக பிம்பமாக நான் இருப்பேன் என்று சொல்லி மன உறுதியுடன் நீங்கள் செயல்படுங்கள். அப்பொழுது கிறிஸ்து நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. வீட்டுக்குரியவர்களை இந்த நட்சத்திரம் இந்த சாஸ்திரிகளை நடத்தி கொண்டு வந்து காண்பித்தது. அங்கு அந்த குழந்தையை இன்னும் மேலே நின்று கொண்டு அதுவும் சிரித்தது, நட்சத்திரமும் சிரித்தது. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விளைவை பார்த்தீங்களா? இத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் ஆண்டவர் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு கணத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாளிலே அந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஸ்டாரை தொங்க விட்டுருக்காங்க. நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? அது மேலே அது நம்ம வீட்டு மேலே கிறிஸ்துமஸ் சார்பாக சூரியனை சன்னை வந்து அங்கே விட்டுருந்தாங்கன்னா வித்தியாசமாக இருந்திருக்கும். இல்லைன்னா மூணு எவ்வளோ பெருசு, அந்த 3 விட்டுருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவங்க காமிக்கலை. மாறாக அவர்கள் அங்கே அந்த நட்சத்திரத்துக்கு தான் அந்த மரியாதை, கணம். பார்த்தீங்களா? நட்சத்திரத்தை விட சூரியன் எத்தனையோ லட்சம் மடங்கு பெரியது. சந்திரன், அந்த 3 வந்து இரவு நேரம் ஆனவுடனே வந்து அவ்வளவு இன்பமாக எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறது. ஆனால் அவங்களுக்குலாம் அந்த கணத்தை கொடுக்கல. இயேசுவை காண்பித்த அந்த நட்சத்திரத்துக்கு தான் ஆண்டவர் அந்த கணத்தை இன்றைக்கு வரைக்கும் கொடுத்திருக்கிறார். யார் கிறிஸ்துவை காண்பிக்கின்றார்களோ, யார் ஊழியம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் எப்பொழுதுமே தவறாதபடிக்கு கணத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், மரியாதையை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராக இருக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, நீங்க கிறிஸ்துவுக்காக ஊழியம் செஞ்சு பாருங்க, ஆண்டவரை காமிச்சு பாருங்க. ஆண்டவர் அதை மறக்கவே மாட்டார், உங்களை கனம் பண்ணாம விடவே மாட்டார். இதன் வாலிப காலங்களிலே கிறிஸ்து என்னை சந்தித்தார். நான் சென்னையில் பிஜி படித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். பிரியத்துக்குரிய விளைவு என்னவாயிற்று தெரியுமா? ஆண்டுடைய கிருபையினாலே நான் அநேக என்னோட படித்த மாணவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவித்தேன். கர்த்தரை அறியாத எத்தனையோ பேர்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு தொடர்ந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். அது நிமித்தமாக கிறிஸ்து இன்றைக்கு என்னை கனம் பண்ணி இருக்கிறார். நல்ல கவர்மெண்ட் ஜாபை கொடுத்திருக்கின்றார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் இந்த உலகப்புறமான ஆசீர்வாதங்கள், எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கின்றார். பல ஊர்களுக்கு கடந்து செல்ல, கிறிஸ்துடைய பணியை செய்ய, அநேகருடைய அன்பை ருசிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த வாலிப காலத்தில் ஊழியத்தை செய்ததற்காக இன்றைக்கு கிறிஸ்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை கனப்படுத்தி இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு ஒன்றும் குறைபடாது என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. அதுதான் உண்மையிலும் உண்மை. இயேசுவை தேடுகிற எனக்கு இன்னைக்கு ஒன்றுமே குறைவில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு நிறைவாக தந்திருக்கின்றார். உங்களுக்கும் கூட அவர் அப்படியே செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. கிறிஸ்து நிச்சயமாக உங்களுக்கு எல்லாவற்றிலும் நிறைவை தருவார். உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நிறைவாய் தருவார். இன்னைக்கு எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, கிறிஸ்துமஸ் டைமில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லி நீங்கள் வருத்தத்தோடு இருக்கலாம். ஒன்றை நீங்கள் நினைவு கூறுங்கள், இயேசு மறக்கவே மாட்டார். அவருக்காய் ஊழியம் செய்த பிள்ளைகளை மறக்கவே மாட்டார். ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது தானே? ஒரு கலச தண்ணீர் கூட, கப்பு வாட்டர் கொடுத்தா கூட நான் 100 மடங்கு திருப்பி கொடுக்காம விட மாட்டேன்.
இந்த ஊழியத்து நிமித்தமா யாரு எதை செய்தாலும் அவர்களை நான் பல மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். எனவே இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த பூமியில யாரெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ அவர்களை கிறிஸ்துவுடைய கண்கள் உச்சி நோக்கி கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அவர்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதங்கள் இம்மையிலும் மறுமையிலும் காத்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். ஊழியம் செய்ய ஒப்பு கொடுப்பீர்களா? அப்பொழுது நீங்களும் ஒரு நட்சத்திரம் தான், நீங்களும் ஒரு ஸ்டார் தான். ஊழியம் செய்து பாருங்க, கர்த்தர் ஏராளமான அளவு கணத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த நட்சத்திரத்தின் மூலமாக இந்த பாடத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்களே உமக்கு நன்றி அப்பா. நாங்களும் கர்த்தரை அறியாத எத்தனையோ கோடி கோடி மக்களுக்கு உண்மை அறிவிக்க, அவர்களை கிறிஸ்துவின் பக்கமாக நடத்தி கொண்டு வர எங்களுக்கு பலன் தாரும் ஐயா. நாங்கள் பலகீனர்கள், நாங்கள் பாவிகள், துரோகிகள், சண்டாளர்கள் ஐயா. ஆனாலும் கிறிஸ்து எங்களுக்காக இறங்கி எங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் வியாதிப்பட்டிருப்பார்கள் என்றால், வியாதி தாங்க முடியவில்லையே, ஐயோ இந்த வேதனையை தாங்க முடியவில்லையே என்று ததறி கொண்டிருப்பார்கள் என்றால் இது உதவி செய்யும். மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவங்க, லங்ஸ் கெட்டு போச்சு, ஹார்ட் கெட்டு போச்சு, கிட்னி கெட்டு போச்சு, பிளட் வாமிட் எடுத்திருக்காங்க, ஐயோ ஐசியூல இருக்காங்க அப்படின்லாம் கதறிட்டு இருப்பாங்கன்னா நீங்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு தந்து இந்த பூமியிலே வாழ வைங்க. அதை போலவே ஆண்டவரே, இன்னும் எத்தனையோ பேர்கள் உண்டப்பா. ஆண்டப்பா இசப்பா, நீங்க அந்த பண நெருக்கடியில் இருக்கிறவங்க, வேலை இல்லாம இருக்கிறவங்க, கடன் பாரங்கள்ல இருக்கிறவங்க, ஆண்டவரை இன்னும் எத்தனையோ பேர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. சாப்பாடு இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, எப்படிப்பா இந்த பூமியில வாழ முடியும்? நீங்க தான் அவர்களுக்கு மனம் இறங்கணும் ஐயா. வருமானத்துக்கான வாசல்களை திறந்து தாருங்க. நிரந்தரமான வருமானங்களை தந்துடைய பிள்ளைகளுடைய சிறுமிய வெக்கத்தை நீக்குங்க. பணத்துக்காக ஓடி ஆடி ஓடிச்சுட்டே போய் கையை நீட்டி வாழுங்க. எங்களுடைய அவல நிலைமையை பாருங்கப்பா, பிள்ளைகளுடைய அவல நிலைமையை பாருங்க. நீயோ கடன் வாங்க மாட்டாய், யார்ட்டையும் போய் காசு கேட்க மாட்டான், நேர் கொடுப்பா எனப்பட்ட அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறட்டும். ஆண்டவரே, என்னுடைய வருமானம் முழுவதும் வட்டிக்கே போகிறது, ஏமைக்கே போகிறது, கடனுக்கே போகிறது, என்ன செய்வேன்னு தவிக்கிற பிள்ளைகளுக்கு அது எப்படியாவது நல்ல ஒரு அற்புதத்தை செய்யும். வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளும். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் அந்த அடிமைத்தனம், வாலிபத்தின் பாவங்கள், ஆண்டவரே போதை அடிமைத்தனங்கள், கஞ்ச அடிமைத்தனங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற உதவி செய்யும். இந்த நாளிலே தகப்பனே, நீண்ட காலமாய் குழந்தைக்காக, திருமணத்திற்காக, வீடு கட்டுவதற்காக, கவர்மெண்ட் ஜாபுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. எங்கள் தகப்பனே, நம்பி வந்த பிள்ளைகள் ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். கிறிஸ்துமஸ் காலங்களில் எவ்வளவு தேவைகள் உண்டு, எல்லாவற்றையும் சந்தித்துடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஏசப்பா, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், இந்த தாய்த்து நாட்டை, அனைத்து மக்களையும், அனைத்து ஆவிக்குரிய மக்களையும், ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். முக்கியமாக ஆசிரியர் ராட்சப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும். அப்பாவுடைய நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்டு ஜெபித்த அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். அற்புதத்தை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் மூலம் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக, ஆமென். God bless you.